வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அல்வா ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கோ இல்லை திடீர்னு நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாலோ நம்ம உடனடியாக செஞ்சு கொடுக்குறதுனா அல்வா ரெசிபி. நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இது நல்லா வாயில் வச்ச உடனே கரையக்கூடியதான அல்வா ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நான் ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன். இதில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. 3 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேகட்டும். மூணு விசில் வச்சு எடுத்த உடனே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஆடின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு அவங்கவுங்க சௌகரியம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கங்க. நல்லா நெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நல்லா பொரிய விட்டு எடுத்துருங்க. அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறி செவந்து வரட்டும். அது தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வேணும்னா பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு அதே நெய்யிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவுக்கு மைதா தான் சேர்ப்பாங்க, நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதாவோட கோதுமை ஹெல்தினால நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா அந்த நெய்யிலே நல்லா வறுபடட்டும். நல்லா வாசமாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு, அதை சேர்த்துற வேண்டியதுதான். அந்த நெய்யிலே நல்லா மாவு நல்லா வெந்துடும். நல்லா பொரிஞ்சு கொடுத்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலவை நல்லா சுருண்டு வரட்டும். அந்த கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் சேர்த்து நல்லா சுருண்டு வரணும். அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது நம்ம டக்குன்னு சுருண்டு வந்துடும். நல்லா கலவை சுருண்டு வந்த உடனே எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோமோ அந்த கப்புலேயே 1.5 கப் அளவு நம்ம ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஜீனி மெல்ட் ஆகி நல்லா கலந்து வரட்டும். கொஞ்சம் நல்லா இலகி வரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்த உடனே 2 பிஞ்சு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பிஞ்சு போதும். ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
நம்ம முத சேர்த்த நெய் தான் 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து வந்த உடனே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கு அளவுகள்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பாசிப்பருப்புக்கு எப்படியும் 1/2 கப் நெய்யாவது தேவைப்படும் உங்களுக்கு. நெய் சேர்த்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது கொஞ்சம் தாராளமாகவே தான் நம்ம நெய் சேர்த்தாகணும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் பதம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே சுற்றிலும் நெய் பிரிஞ்சு வந்துடும். அதுதான் பதம். நம்ம கிளறவே நெய் சுற்றிலும் பிரிஞ்சு வரும். அந்த பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்களா, சுற்றிலும் நல்லா நெய் விட்டு வருது. இதுதான் பதம். உங்களுக்கு ஓரங்கள்லாம் விட்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். நம்ம கரண்டியில் எடுக்கும் பொழுது நல்லா அப்படியே அல்வா அப்படியே வந்துடும். உங்களுக்கு ஒட்டாது கரண்டியில். இதுதான் பதம். அருமையான பாசிப்பருப்பு அல்வா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.